ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தேவரையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, சகலத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் பலவீனங்களை நாம் மறைத்து புது பலத்தினாலே எங்களை கட்டிக் கொள்ளுங்க. இயேசப்பா நாமத்தினாலே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை திருப்பத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் சீக்கிரத்துல அவர் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவதற்காக இந்த ஜூன் மாதத்தின் 3வது வார வெள்ளிக்கிழமைக்கு வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். அதோடு கூட இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கூட தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாய் எல்லா விதமான விக்கிரக ஆராதனைக்கும் பொல்லாத சிந்தனைகளுக்கும் யோசனைகளுக்கும் விலக்கி காத்து சத்தியத்திற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் இயேசு அவர்களை மாற்ற வேண்டும் என்று அவருடைய ஆவியானுடைய துணையோடு கூட இந்த ஜெபத்தை நாம ஒப்பு கொடுப்போம். ஜெபத்தோட்ட புத்தகத்துல 102வது பாடல், உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும் சுவாமி, எந்த நாளும் உந்தன் நாமம் நாங்கள் பாடி துதித்து ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. சேர்ந்து நாம பாடலாம். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளம் எல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். நல்லம் நீதி காலம் எல்லாம் வாழ வேண்டும், நல்லம் நீதி காலம் எல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் ஆட வேண்டும். பாவ சுவாபை எல்லாம் நீங்க பெருக வேண்டும், பாவமான சுவாபம் எல்லாம் நீங்க வேண்டும். தேவ ஆவி தேற்றி என்னும் நடத்த வேண்டும், தேவ ஆவி தேற்றி என்றும் நடத்த வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் ஆட வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும், ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை மேலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும், சிலுவை மேலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும், இன்று இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேண்டும். Thank you, thank you, thank you, thank you, Lord, thank you, Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பரிசுத்த கரத்துல அவருடைய ஆவி நமக்குள்ளே தந்திருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நிறைந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுத்து ஜபத்தோடு கூட கண்களை மூடி நம்ம முழுமையாய் அர்ப்பணிப்போம். எல்லாருமாய் கண்களை மூடுவார். சொல்லுங்க, இயேசுவே எங்கள் உள்ளத்தில் இறங்கி வாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் உள்ளத்தில் இறங்கி வாருங்க. எங்கள் குற்ற குறைகளை மன்னிங்க ஆண்டவர், எங்கள் மீறுதல்களை மன்னிங்க ஆண்டவர், எங்கள் சரீர பலவீனங்களை மாற்றி கொடுங்க ஆண்டவர், எங்களுக்கு நல்ல சுகபலத்தை கொடுங்க ஆண்டவர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர், நாங்கள் உம்மை பாடணும் ஆண்டவர்.
நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறோம். அப்பா, உம்மையே துதிக்கிறோம் ராஜா. இயேசு ராஜாவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவரே, ஜூன் மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சில சகோதர சகோதரிகளை நீர் அழைத்து வந்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, வந்தவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்டு போனவர்களையும் கூட உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய சூழ்நிலைகளை அறிந்து வருகின்ற வாரத்திலிருந்து பயத்தோடு பக்தியோடு கூட ஜெபத்திற்கு பங்கேற்க கர்த்தர் விஷயம் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை ஊழியக்காரர்களையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த கூட்டத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் தேவாவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவராக. இன்றைக்கு என்றைக்கும் மாறாத தேவன் பரிசுத்த இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆராதிக்க போகிறோம். ஆராதிப்பதற்கு முன்பதாக வேத வசனத்தை நாம தியானம் பண்ணுவோம். Thank you Lord. ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனமாக நாம் வசனத்தை பார்க்கிறோம். ஸ்டே வித் ஜீசஸ் என்று சொல்லி, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்ல பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 20. The book chapter Romans verses 20. அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ அப்படி செய்வதனால் அக்கினி தாளை அவள் தலையின் மேல் குவியும். Yes, thank you Lord. Therefore, if your enemy hungers, feed him. If he thirsts, give him a drink. For in so doing, you will heap coals of fire on his head. Amen. Amen. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. ஆமா, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு தாகத்தை தீர்த்து விடு. இப்படி செய்வதனால நம்முடைய தடைகளின் மேலே, நம்முடைய குடும்பங்களின் மேலே நாம ஆசீர்வாதங்களை அவர்களை நாம தப்பு. அதாவது அனித்தியமான உலக பொருளால நண்பர்களை சம்பாதிங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அழிந்து போற உலக பொருளால அநேக ஜனங்களை சந்திப்போம் என்று சொன்னால் நம்ம ஆயத்தப்படுத்துகிறதற்கு ஆயத்தமாயிருக்கும். அவருடைய கரங்கள்ல நம்மை முழுமையாய் கொடுத்து ஆராதனைக்குரிய பாடல்களை நம் இயேசு நல்லவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவே மாட்டார் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 146வது பாடலை நம்ம சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான ஒரு பாடல் இல்லையா? நம் இயேசு நல்லவர். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டாலே ஒழிய தேவனுடைய பிரசன்னத்தை நம்மால உணரவே முடியாது. நாம் எல்லாரும் ஆராதனை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் மிகவும் நல்லவர், அவர் வல்லவர், போதுமானவர். அவரை துதிக்கிற அத்தனை பிள்ளைகளை தேவன் விசேஷித்த விதத்துல அவர் நடத்துவார். பாடல் 146. நம்மேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடான், ஒரு நாளும் விலகிடான். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடான், ஒரு நாளும் விலகிடான். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். கைவிடான், ஒரு நாளும் விலகிடான். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், இன்று ஆறுதல் தருகிறார்.
உனக்கு சமாதானம் தருகிறார். கரங்களை தட்டி ஒன்று சேர்வோம். நாத்தானை மிதிப்போம். தேசத்தின் குடும்பத்தை சுதந்தரிப்போம். சேர்ந்தே நாம் துதிப்போம். நாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கின்றார், மதுரை கேட்கிறார். உன் கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். தேவனை அறிகிறார், நம் தேவனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இங்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்வோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். நாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். நாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், இன்று கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார், நம் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து கரங்களை தட்டி ஆமென் ஆமென். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். நாத்தானை மிதிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு நாளும் விலகிடார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் சொல்கிறார். நான் உன்னை கைவிடவே மாட்டேன், ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டேன். எப்போது கைவிட மாட்டேன்? ஒன்று சேர்ந்து துதிக்கும் போது, சாத்தானை மிதிக்கும் போது, தேசத்தை சுதந்திரிக்கும் போகிறோம். ஒன்று சேர்ந்து துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, வேத வசனத்தை தியானிக்கும் போது பாருங்க, நம் வீட்டில் வருகிற பிரச்சனைகள், நோய்கள், பலவீனங்கள், சாத்தானை மிதிக்கக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரமல்ல, முழு குடும்பத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கான ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தருகிறாராம். ஆகவே நம் வாழ்க்கையில எந்த நேரமும் என் இயேசு நல்லவர் என்று சொல்லிக் கொண்டே இருங்க. ஏனென்றா அவர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறாருங்க. அல்லேலூயா. ஒரு தாயார் சொல்வார்களா, நம் இயேசு நல்லவர். யாருக்கெல்லாம் அவர் நல்லவர்? யாரெல்லாம் தன் உள்ளத்திலே அவர் நல்லவர் என்று கருதி நாமும் நல்லவர்களாய் இருப்போமோ அவர்களுக்கு தான் அவர் நல்லவராய் இருப்பார். ஆகவே அந்த நல்லவராம் தெய்வம் துதிப்போமா? எல்லாரும் கண்களை கூட அப்படி துதிங்க. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதிங்க. எல்லாரும் துதிக்கணும், துதிக்கணும். எப்ப கத்துக்கிறீங்க? துதிங்க, துதிங்க, துதிங்க. அநேகருக்கு தெரியும், நிறைய வார்த்தைகள் தெரியும். அப்படியே துதிங்க, அப்படியே துதிங்க. எஸ் 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 வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதிங்க. எஸ், நன்றி 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 நன்றி. ஆமா ஆமா. ஏசப்பா ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகள் தெரியாதவங்க ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பார்க்கிறவரே ஸ்தோத்திரம், என்னை தொடுகிறவரே ஸ்தோத்திரம், எங்கள் வீட்டில் இருக்கிறவரே ஸ்தோத்திரம், எங்கள் குடும்பங்களில் இருக்கிறவரே ஸ்தோத்திரம், எங்கள் பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறீரே ஸ்தோத்திரம், எங்கள் வீடு வாசல்கள் மத்தியில் இருக்கிறீரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு கணவன்மார்கள் மத்தியில் இருக்கிறீரே ஸ்தோத்திரம், ஒவ்வொரு மனைவிகள் மத்தியில் இருக்கிறீரே ஸ்தோத்திரம், வாலிப பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறீரே ஸ்தோத்திரம், கர்ப்ப கனிகளோடு கூட இருக்கிறீரே ஸ்தோத்திரம், வியாதியஸ்தர்கள் மத்தியில் இருக்கிறீரே ஸ்தோத்திரம், கைவிடப்பட்ட பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறீரே ஸ்தோத்திரம், விதவைகள் மத்தியில் இருக்கிறீரே ஸ்தோத்திரம், திக்கற்ற பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறீரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரே ஒவ்வொரு பிள்ளைக்கும்
சகாயராய் இருக்கிறீரே அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி. இப்படி எல்லாம் சொல்லி தேவனை துதிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பிரியமாய் இருப்பார். வறுமையாகவே கண்களை முடிவரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி இல்ல, வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி சொல்லி துதிங்க. உங்களுக்குள்ள இருக்கிறதால எல்லா பலவீனங்களை வைத்து துதிங்க. உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் பேரை வச்சு துதிங்க. தேவன் அவர்களை தொடுவார், அவர்களை ரட்சிப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஊழியக்காரருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஊழியக்கார எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஏனெனில் ஊழியக்காரர்கள் சுகமாயிருப்பது கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியமா இருக்கு. அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நாம் செபிக்கிற ஜெபம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், பாதிரிமார்களையும், பாஸ்டர்மார்களையும், சபை ஊழியர்களையும், இந்த கிராமந்தோறும் ஊழியம் செய்கிறவர்களையும், மிஷனரிமார்களையும், டிவி ஊழியங்களையும், கடித ஊழியங்களையும், கூகுள் மீட்ல ஊழியம் பண்றவங்களையும், வீடுகள் தோறும் போய் செபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவைகளை சந்திக்கும்படி, அவர்களுக்கு நல்ல சுகபலத்தை கொடுக்கும்படி எல்லாருமா சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். அவருடைய ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு ஊழியக்காரருடைய மனைவி பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு கணவன்மார்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் உண்மையும் உத்தமத்தோடு கூட சபைகளை நடத்துகிறார்கள். அவர்கள் தேவைகள் என்னதென்று அறியாது ஆண்டவரே சுவாமி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீர். தேவனாகி கர்த்தர் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். சபை மக்களுடைய தேவைகளை சந்திங்க. அவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறவராய் நன்றி. சபை ஆராதனை நடத்த முடியாது இருக்கிற, ஜெப கூட்டங்கள் நடத்த முடியாது இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல இடங்களை ஆயத்த பண்ணி கொடுத்திருக்கிறதற்காய் மிஷனரிமார்கள், ஊழியக்காரர்கள், கிராம ஊழியர்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு மிஷனரிமார்களையும் விசேஷமாய் ஆசீர்வதிக்கிறார். போகிற எல்லா இடங்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் இருந்து பராமரிக்கிறதற்காய் நன்றி. அங்கங்கே வீடுகள் தோறும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஜெபாவினால நிரப்பி ஆண்டவரே இன்னும் அநேக எழுப்புதலை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபையில் எழுப்புதல் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊக்கத்தோடு பாரத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் பாஸ்டருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் மகிமையான காரியங்களை செய்யும். நாமம் ஒன்றே மகிமையடைய எங்களையும் தாழ்த்தி உடைய கரங்களை எங்களுக்காக சுவாமி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான எல்லா காரியங்களும் எங்கள் கண்கள் கண்டதில்லை, எங்கள் காதுகள் கேட்டதில்லை, எங்கள் மனதிலே தோன்றினதும் இல்லை. எங்களுக்காக ஆதி முதற் கொண்டு ஆண்டவரே எங்களை நீர் நேசித்தபடினாலே ஆண்டவரே ஆச்சரியமான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. எங்கள் மாம்ச கண்களிலே பார்த்து சுவாமி நாங்களும் நன்றி உள்ளத்தோடு துதிக்க கத்திருக்கிற விஷயம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you Lord. தேவன் தானே ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பார், மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அவர்கள் பலவீனப்பட்டவர்களா இருந்தால் கர்த்தர் அவர்களுக்கு பலனை கொடுப்பார், அவங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார். அப்ப இந்த வேளையில எல்லா பலவீனவர்களையும் ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறோம். வியாதிஸ்தர்களை ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகள், ஆம்புலன்ஸ்ல போய் கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற பிள்ளைகள், முதல் பிரசவத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த நாட்களில் சிறு கை குழந்தைகள் பெரியோர் வரை நிறைய பேருக்கு கோல்டு, ஜுரம், அநேக பாதிக்கப்பட்ட காரியங்கள் ஏசப்பா ஒவ்வொருத்தரும் தொடுங்க என்று சொல்லுங்க. நிறைய வயதானவர்கள் நிறைய பெண்மணிகளுக்கு கால் வலிகள், முட்டி வலிகள், ஆகவே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நீங்க பலப்படுத்துங்க என்று சொல்லி இங்க வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவருக்கும் தேவன் பலப்படுத்த வேண்டும். இந்த யூடியூபை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனையோ தேவைகள் ஆண்டவரத்தில் சொல்லலாமா? தேங்க்யூ லார்ட். நன்றி 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 இயேசு சுவாமி. வேதஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த வேலைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். பலவீனர்களை கர்த்தர் பலப்படுத்தவே எங்களுக்காக சிலுவைகளை ஆண்டவரே 5 காயங்களை ஏற்றுக்கொண்டவரே வசனம் சொல்லுகிறதே உங்கள் தழும்புகளாலே நாங்கள் குணமாயிருக்கிறோம் என்று சொல்லி
அப்பா இம்மட்டுமாய் விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்க தழும்புகளால குணமாக்கி கொண்டிருக்கிறீங்களே, சாட்சியாய் வைத்திருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களில ஹாஸ்பிட்டல் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக ராஜா. ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக தகப்பனே. யாருக்கெல்லாம் இன்னைக்கு பிளட் டெஸ்ட் அதுக்கான ரிசல்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நார்மலான ரிசல்ட் வர கர்த்தர் உதவி புரியுங்க. உள்ளத்தில் இருக்கிற பயங்கள் எல்லாம் அகற்றுங்க. அவங்க கண்ணீர் வடிக்கிற கண்ணீரை தொடையுங்க. ஆறுதல் இல்லாமல், தேர்தல் இல்லாமல், தேற்றுதல் இல்லாமல் இருக்கிற தவிக்கிற பிள்ளைகளை என் கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்களை கர்த்தர் தொடுவீராக. எத்தனையோ மெடிக்கல் ஸ்டோர்களில் ஆண்டவரே அநேக மாத்திரை மருந்துகளை வாங்குறாங்க. அதை உட்கொள்ளும் போதோ எந்த ஒரு தீமையும் அந்த உடலுக்கு சேதமாகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்கிறாங்க ராஜா. இந்த வேலைமாய் கூட கர்த்தாவே அப்பா உம்முடைய கிருபை ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்ல போகிற பேஷண்ட்களோடு கூட இருக்கட்டும். விசேஷமாய் சுகராலும், பிபிஆலும், தைராய்டாலும், கேன்சராலும், ஃபீவராலும், கோல்டாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவ கரம் தங்கட்டும் தகப்பனே. நார்மலான சிச்சுவேஷன் அந்த பிள்ளைகளை நடத்துவீராக ராஜா. உயிருள்ள நாளெல்லாம் அந்த பிள்ளைகள் உண்மை துதிக்கட்டும், ஸ்தோத்திரிக்கட்டும், உமக்காக வாழட்டும் தகப்பனே. கர்த்தரின் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கால் வலிகள், முட்டி வலிகள், கண் வலிகள், காது வலிகள், ஆண்டவரே இருதய வலிகள் துடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. அலர்ஜினால் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ட்ரெஸ்ஸிங் பண்ணி கொண்டிருக்கிற பாகங்களை கர்த்தர் தொடுவீராக. தேவரீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் உம்முடைய கரம் ஒவ்வொரு தழும்புகள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. சுகத்தை கட்டளிவராக வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கும் இயேசுவின் அற்புத நாமத்தினால ஊழியர்கள் போய் எங்க ஜெபம் பண்றார்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவர். என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. ஏசப்பா அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. ஆமென். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. நமக்காகவும் நம்முடைய தேசத்தில் வாழும் இந்திய மக்களுக்காக, கர்நாடகா தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளையும், பெங்களூர் பட்டணத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். எலெக்ஷனுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நல்ல வாய்ப்பினை நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் நம்முடைய தேசத்தை கலகமில்லாமல் நல்ல நீதியோடு கூட நடத்துகிற தலைவர்களை கர்த்தர் கட்டளிட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இந்திய தேசத்திற்கு ஒரு சமாதானம் வரணும். கிறிஸ்துவ மார்க்கத்திற்கோ அல்ல மற்ற எந்த ஜாதிக்கோ குலத்திற்கோ கோத்திரத்திற்கோ எந்த ஒரு தடையாகாதபடிக்கு எல்லா விதமான வன்முறைகளை தேவன் மாற்றி, எல்லா விதமான குழப்பங்களை தேவன் தாமே மாற்றி நல்ல சுகபலத்தை, ஆரோக்கியத்தை தேவன் தரணும்னு சொல்லி பண்ணலாமா? நல்ல கண்களை மூடி செபம் பண்ணும்போது பாரத்தோடு கூட செபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்பொழுது நம்முடைய செபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட செபம் பண்ணுவோம், நம்பிக்கையோடு கூட. எல்லாருமா தேசத்துக்காக சொல்லுங்க. இந்திய தேசத்தை சந்திங்க. கர்நாடகா தேசத்தை சந்திங்க. கர்நாடகா தேசத்தை சந்திங்க. ஆளுகிற தேசத்தின் எல்லா தலைவர்களை சந்திங்க. ஒவ்வொரு ஆளுநர்களை தொடுங்க சுவாமி. நடத்துகிற ஊழியர்களை தொடுங்க சுவாமி. ஒவ்வொரு கவுன்சிலர்களை தொடுங்க, எம்எல்ஏ தொடுங்க ஆண்டவரே. ஆமே இன்சார்ஜ்களை கர்த்தர் தொடுவீராக. கார்ப்பரேஷன் வேலைகளை தொடுவீராக ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கவர்மெண்ட் வேலை செய்கிற போலீஸ்காரர்களை ஆசீர்வதிங்க, தொடுங்க ஆண்டவரே. டிராபிக் போலீஸ்களை தொடுங்க, ஒவ்வொரு டாக்டர்களை தொடுங்க, ஒவ்வொரு டீச்சர்களை தொடுங்க ஆண்டவரே. கார்ப்பரேஷன் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. பிபிஎம்பி வேலைகளை செய்கிற பிள்ளைகளை தொடுங்க தகப்பனே. அவங்க அவங்களுக்கு போக வேண்டிய சேர வேண்டிய சலுகைகள் போய் சேரட்டும் ஆண்டவரே. விதவைகளுக்கு போய் சேர வேண்டிய சேரட்டும். ஹேண்டிகேப்டுகளுக்கு போய் சேர வேண்டிய பணங்கள் சேரட்டும் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டிய பணங்கள் போய் சேரட்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டிய பைனான்ஸ்கள் போய் சேரட்டும். கர்த்தர் ஒவ்வொரு தேசாதிபதிகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க பகுதிகளை நீதியோடும் நியாயத்தோடும் ஆண்டவர் அன்போடும் நடத்த உதவி செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 கரங்களை உற்சாகமாய் தட்டலாமா? தேவனுக்கு நன்றி அப்பா. ஜெபங்களை கேட்கிறவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பண தேவைகளுக்காக நிறைய குடும்பங்கள் இன்றைக்கும் அட்வான்ஸ் இல்லாம, வாடகை இல்லாம, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டாம, மொத்தம் இன்னும் அநேக காரியங்கள்ல அநேகர் இன்றைக்கும் அதிகமான வட்டிகளை கொடுத்து கொண்டு
அவர்கள் அந்த அசல் கொடுக்க முடியாத சூழல்ல இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களை தேவன் சந்திக்கணும். சீக்கிரத்தில் அந்த அசலோடு கூட வட்டியோடு கூட சேர்த்து கட்டி Thank you, அந்த Lord. கடன் தொழிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படணும். அப்பா, உமக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவர்களுடைய தேவைகளை சந்திக்கப்படணும். ஆமென். அவர் வாங்குற அந்த சம்பளத்தை தேவன் ஆசீர்வதித்து Thank you, Lord. கைகளின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், Yes. உனக்கு பாக்கியமும் பாக்கியமும் நன்மையும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்றத நன்றி. வார்த்தையின் பிரகாரம் Thank you, பண Lord. பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. Thank you, ஏன்னா Lord. ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு ஆண்டவரே. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று Thank சொல்லி you, ஆண்டவர் Jesus. வாக்கு Thank you, கொடுத்திருக்கிறார். Master. நிச்சயமாய் அதை கொடுப்பார் என்று விசுவாசித்து Thank you, Lord. சகோதரி இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணும்போது Amen. அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் ஜெபம் பண்ணலாம். உங்க Thank you, உள்ளத்துல Lord. அப்படி Thank you, சொல்லுங்க, Lord. Thank you, Lord. ஆண்டவரே என் தேவை இப்படியா உமக்கு இருக்கிறது, ஸ்தோத்திரம். என் மகன் உமக்கு சம்பளம், ஸ்தோத்திரம். என் உமக்கு மகள் ஸ்தோத்திரம். சம்பளம், உமக்கு என் கணவர் ஸ்தோத்திரம். சம்பளம், உமக்கு என் மனைவியுடைய ஸ்தோத்திரம். சம்பளம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்தில் வருகிற ஆமென். சம்பளத்தை ஆமென். தேவன் ஆமென். ஆசீர்வதிங்க. சொல்லுங்க சொல்லுங்க. Yes, yes, yes. கணவன் Thank you, Lord. சம்பாதிக்கிற Thank you, Lord. Thank சம்பாத்தியத்தை you, Lord. Thank ஆசீர்வதிங்க. you, Lord. Thank you, Lord. மகன் சம்பாதிக்கிற Thank you, Lord. சம்பாத்தியத்தை Thank you, Lord. ஆசீர்வதிங்க. Thank you, Lord. Thank you, மகன்கள் Lord. சம்பாதிக்கிற Amen. சம்பாத்தியத்தை Amen. ஆசீர்வதிங்க. Amen. Amen. தேவைகள் Amen. சந்திக்கப்படுவதாக. Amen. Thank சொல்லுங்க, you, Lord. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. தேவைகள் கடன் சந்திக்கப்படுவதாக. தொல்லைகள் மாறுவதாக. பிள்ளைகள் கடன் மாறுவதாக. பாரம் நீங்குவதாக. ஆம், பாரங்கள் ஆண்டவரே, நீங்கட்டும். இந்த பண interest பாரம் கட்டுறது மாறுவதாக. மாறட்டும் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய தேவைகள் வாங்கினது சந்திக்கப்படுவதாக. போதும் நல்ல ஆண்டவரே. ஐடி கம்பெனியில வாங்கின வேலை கடன்களை செய்யறாங்க. கொடுக்க அவர்கள் அப்பா, பலப்படுத்துங்க அவர்களுக்கு தகப்பனே. பணம் கொடுக்க ஆண்டவரே. ஆமென். கடன்களை கொடுக்க ஆண்டவரே. Oh God. இன்ட்ரெஸ்டை கொடுக்க Thank you, தேவன் Jesus. அவர்களுக்கு மன தைரியத்தை Yes, தாங்க Lord. ஆண்டவரே. நன்றி, மனதில் நன்றி, அந்த நன்றி, சுவாமி நல்ல நன்றி, விருப்பத்தை நன்றி. தாங்க ஆண்டவரே. நன்றி. யாரையும் நாங்கள் ஏமாற்றி விடக்கூடாது. Yes, Lord. யாரிடத்திலும் நாங்கள் ஏமாந்து ஆமா போய்விடக்கூடாது. தகப்பனே. கர்த்தர் நன்றி. இடங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீதி எடுத்து தேவைகளை வைக்கட்டும் ஆண்டவரே. சந்திங்க ஆண்டவரே. அப்பா, சம்பளங்களை தேவைகள் உயர்த்துங்க எல்லாவற்றையும் தகப்பனே. சந்திங்க. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைகளை பிள்ளைகளுக்கு கட்டளை ஆமா. நீங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு போதுமான ஞானத்தினால நிரப்புங்க தகப்பனே. நிரப்புங்க. சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க தகப்பனே. நிரப்பும். ஆண்டவரே, எத்தனையோ பிசினஸ் பண்றாங்க, பிசினஸ்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென். காய் வியாபாரம் செய்யறாங்க ஆண்டவரே, கான்ட்ராக்ட் வேலை செய்யறாங்க, வீடு கட்டுகிற வேலைகளை செய்யறாங்க, வீட்டு வேலைகளை செய்யறாங்க. நிறைய ஆண்டவரே, வயதானவர்களுக்கு வைத்தியத்தை பாக்குறாங்க. டிரைவர் எல்லாம் வேலையை ஆசீர்வதிங்க தகப்பனே. பஸ் ஓட்டுறவங்க ஆண்டவரே, டிரைவர் வேலைகளை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல மனம் இறங்குங்க தகப்பனே. ஆமென். ஆண்டவரே, அப்பா, அந்த சொமோட்டோல பிள்ளைகள் ஆர்டர் பண்ணணும், ரொம்ப ஸ்பீடா பிள்ளைகள் போறாங்க. அவங்களுடைய பிசினஸ் எல்லாம் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. டிரைவர்களை ஆமென். ஆசீர்வதிங்க. ஆட்டோ டிரைவர்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. Thank you, Lord. ஆட்டோ மினிஸ்ட்ரிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. தேவரீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. நன்றி. ரோடோரம் போட்டுக் கொண்டிருக்கிற சின்ன சின்ன வியாபாரிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் இருப்பதாக. தகப்பனே. என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. நன்றி ராஜா. அப்பா, ஒரு சிறு பையன் கையில 5 அப்பம் 2 மீன் இருந்தது. அது உங்ககிட்ட கொடுத்தாங்க. என் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அது பெருக செய்தி 12 கூடைகளை எடுத்து மீதி எடுத்து வைக்க உதவி செய்தி தகப்பனே. எங்கள் பிள்ளைகள் சம்பாதனைகள், கணவன் சம்பாதனைகள் மீதி எடுத்து வைத்து அநேக நல்ல காரியங்களுக்கு நாங்கள் உபயோகப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்று நாங்கள் கேட்ட செய்தியின்படி பசியாயிரங்களுக்கு பசி ஆற்றவும், தாகமாயிரங்களுக்கு தண்ணீரை கொடுக்கவும், இதனுடைய காரியங்களை வருகிற நாட்களிலே இதோ எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு அசுத்தமான காரியங்களுக்கும் பிள்ளைகள் போகாதபடிக்கு அவர்கள் தலையின் மேல் நீர் ஆசீர்வாதங்களை வைக்கிறீரே. அந்த ஒரு காரியத்தை ஒவ்வொரு குடும்பங்களையும் காத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. என் கர்த்தர் அப்படியே செய்கிறமைக்காக ஏசப்பா, அற்புத நாமத்தினாலே வீடு தேடிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், வீடு கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகள், வீடு ஆண்டவரே நல்ல காரியங்களை செய்யுங்க தகப்பனே. நல்ல விலைகள் வீடுகள் போகட்டும் தகப்பனே. என் கர்த்தர் நீர் ஆண்டவரே எல்லாவற்றும் பூமியின் கண்களை நோக்கி கொண்டிருக்கிறது உங்க கண்கள் ஆண்டவரே. அந்த அழகான கண்களிலே யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்க, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்க, தனிமையில் இருக்கிறார்களோ அவர்கள் துணையா இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி. இந்த வேளையில இந்த நாளிலே ஊழியக்காரரை மறைத்து என்னோடும் இந்த யூடியூப் மற்றும் பேஸ்புக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க தகப்பனே. உங்களுக்கு இருக்கிற தேவைகள் எல்லாம் சந்திங்க தகப்பனே. அவங்க வறுமைகள் எல்லாம் மாற்றி போடுங்க தகப்பனே. அவங்க தனிமையா இருந்த வசனங்களை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் கர்த்தர் கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பாலமா அசோக் குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க தகப்பனே. சகோதரி செலீனை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, கிரேசியம்மாவை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, எத்தனையோ பேர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்க, பாக்குறாங்க. கர்த்தர் அவர்களை தொடுங்க.
சபினா அப்துல் வாபை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. வியாதிகள் விளைவினங்கள்லாம் மறையட்டும் இயேசு சுவாமி. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. வெளியூரிலே வேலை செய்கிற இயேசுராஜாவையும் ஸ்டீவனையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து அந்த ஒரே குடும்பத்தோடு கூட வந்து அந்த பிள்ளைகளை சேர்த்துடுங்க ராஜா. நீர் ஆசீர்வதிக்கிறமைக்காக உமக்கு நன்றி. துதி ஸ்தோத்திர கன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி ஐயா நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்க விண்ணப்பங்களுக்கு எல்லாவற்றுக்கும் என் கர்த்தரே பதில் கொடுக்கிறமைக்காக நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் மகிமைங்க நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். எஸ் எல்லாரும் உற்சாகமா தட்டுங்க. தேவன் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறார், உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், உங்க தேவைகளை சந்தித்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி 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 நன்றி. செய்திக்கு முன்பதாக ஒரு அருமையான ஒரு பாடல், பழைய பாடல். இந்த ஜெபத்தோட்ட புத்தகத்திலே 18வது பாடல். பரிசுத்தமே பரமேசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். நாம் எல்லோருமாய் கடைசி நாளில அந்த தேவாலயத்திற்குள்ளதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறோம். அதற்காக தான் இப்பொழுதே இந்த ஜெப கூடாரத்திலே நாம் ஆயத்தமாயிருந்து தேவனை துதிக்க ஆராதிக்க செய்யலாம். 18வது பாடல். ஆமென். Thank you Lord. எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு முறை நாங்க பாடும்போது தயவு செய்து எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தரை நம்ம எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்தலாம். பரிசுத்தமே பரிசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். சொல்லுங்க. பரிசுத்தமே பரிசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். பரிசுத்தமே பரிசுத்தமே பரிசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். Thank you Lord. கர்த்தர் மலைமேல் ஏறி சென்று நிற்கக்கூடியவன் யார்? கர்த்தர் மலைமேல் ஏறி சென்று நிற்கக்கூடியவன் யார்? மாசற்ற செயல் தூய உள்ளம் உடைய மனிதனே. ஆமென். மாசற்ற செயல் தூய உள்ளம் உடைய மனிதனே. பரிசுத்தமே பரிசுத்தமே பரிசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். பரிசுத்தர் என்று ஓய்வின்றி பாடும் பரலோக கூட்டத்தோடு, பரிசுத்தர் என்று ஓய்வின்றி பாடும் பரலோக கூட்டத்தோடு, பெண்ணாடை அணிந்து குறுந்தோலை ஏந்தி என்னாலும் பாடுவே. வெண்ணாடை அணிந்து குறுந்தோலை ஏந்தி என்னாலும் பாடுவே. பரிசுத்தமே பரமேசு தங்கும் இடம், பக்தர்கள் தேடும் தேவாலயம். பரிசுத்தமே. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது சொல்லி நம் வேதம் சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்தத்தோடு இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நன்மையான காரியங்களை நம்ம நடத்துவார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் போது நமக்குள்ளே பரிசுத்தத்தை தேவன் கட்டளிடுவார். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? தேவன் நம் எல்லாரோடு கூட பேசுவார். அவர் பேசுகின்ற தெய்வம். அவர் வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கலாம். தேங்க்யூ லார்ட். Thank you Jesus.
ஹalleluya. சொல்லுங்க praise the Lord. சத்தமா ஹalleluya. praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படியாய் ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். நிச்சயமாய் நாம் ஏறெடுத்த எல்லா துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனையின் மத்தியிலே தேவன் துதியின் மத்தியில வாசம் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர். அவர் நம்ம மத்தியில வாசமா இருக்கிறார். வந்தவர்களுக்காக நன்றி சொல்லுவோம். வந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக கூட நன்றி சொல்லுவோம். வர தடைப்பட்டு போனவர்களை வருகின்ற நாட்கள்ல ஆயத்தத்தோடு கூட வரும்படிக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். இன்றைக்கும் கூட கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம், இயேசு வருவார், நம்மை அழைத்து செல்வார் என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி காலத்திலே நான் வருவேன் என்று ஆண்டவர் 2000 வருஷத்திற்கு முன்பதாகவே தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிற அநேக விஷயங்கள் இருக்கிறது. கடைசி காலத்துல எப்படி எல்லாம் நடக்கும், கடைசி காலத்துல தேசங்கள் எப்படியா இருக்கும், கடைசி காலத்துல மனுஷனுடைய நிலைமைகள் எப்படியா இருக்கும், மனுஷனுடைய புத்தி எப்படியா இருக்கும், மனுஷனுடைய யோசனைகள் எப்படியா இருக்கும், தேசங்கள் என்ன நடக்கும், தேசங்களில என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் 2000 வருஷத்திற்கு முன்பதாகவே அவர் தம்முடைய திருவாய் மலர்ந்து அநேக சத்தியங்களை ஆண்டவர் சொன்னார். நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அதெல்லாம் இடிந்து போகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அதே போலதான் அன்றைக்கு இருந்த அந்த எருசலேம் ஆலயம் எதிரிகளால் நொறுக்கப்பட்டது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு விழுந்து போனது. ஆக அன்பானவர்களே, அது கடைசி காலத்துல பிசாசால கட்டப்படும் என்று சொல்லி ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இருக்கிறது. அதல்ல இப்பொழுது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்பதாக கடைசி காலம் என்று சொல்றாங்க. ஏதாவது கடைசி காலம்? கடைசி காலம் கூட கடந்து போயாச்சு. 2024வது வருஷத்துல நாம் இருக்கிறோம். இந்த 2024வது வருஷத்துல இன்றைக்கும் கூட அநேக வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இது கடைசி காலம் இல்ல, கடைசி நேரத்துல நாம் இருக்கிறோம். எந்த நேரத்துல பூகம்பம் வரும், எந்த நேரத்துல மழை வரும், எந்த நேரத்துல பூமி அதிர்ச்சி உண்டாகும், எந்த நேரத்துல மழை வரும், எந்த நேரத்துல மழை வந்து வெள்ளங்கள் அடித்துக் கொண்டு போகும் என்று சொல்லி என்றைக்கும் தெரியாது இருக்கிற காலங்களிலே நேரங்களில நாம் இருக்கிறோம். ஆக கடைசி காலம் அல்ல, கடைசி நேரத்துல இருக்கிறோம். அதனால நாம் என்ன செய்யணும்? சீக்கிரத்துல நாம மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மேத்யூ 24th chapter. அங்கே பாருங்க, இந்த கடைசி காலத்துல மனுஷனுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படியாய் மாறி போகும் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு சில தைரியத்தை கொடுக்கிறார். இந்த தைரியம் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பரவாயில்ல விடுறா, நம்ம ஆண்டவர் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா இருக்கிறாங்க. அதனாலதான் கோயிலுக்கு போறது கூட அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட ஜெப கூட்டத்துக்கு வர்றது கூட பரவாயில்ல விடு, அடுத்த வெள்ளிக்கிழமை வராமல போகுது. யாருக்கு தெரியும் அடுத்த வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல பிரேயர் இருக்குதோ இல்லையோ தெரியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல வந்திருக்கிறது. வீடு காலி பண்ணோன்னே நாங்களே ஜெபம் பண்ணிருக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு வீட்டை, ஜபத்திற்கு தடை இல்லாத ஒரு வீட்டு, எந்த வீடு ஜபத்திற்காக திறந்து கொடுக்கிறார்களோ அந்த வீட்டு தொழிலாளர் முதற்கொண்டு, எஜமான் முதற்கொண்டு, பிள்ளைகள் முதற்கொண்டு ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் எந்த சபைகளில் இருக்கிறாங்க பாருங்க, அந்த சபை போதகர் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே, இந்த வீட்டை கொடுத்த எஜமான நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நாங்க கொடுக்கிற அந்த வாடகை பணம் அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த சபை வீட்டார் அந்த எஜமான்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இன்றைக்கு நிறைய பேர் இழந்து போகிறவர்களா இருக்கிறார்கள். அதான் இது கடைசி காலத்தின் நேரம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும் தான் இந்த செய்தியை இந்த நாளில ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, மேத்யூ 24th chapterல verses 12 to 14 முதல்ல இங்கிலீஷ்ல சத்தமா படிக்கிறாங்க பாருங்க, அப்புறமா தமிழ்ல படிக்கிறாங்க. 24 12 to 14, 12, 13, 14. And because lawlessness will abound, the love of many will grow cold. But he who endures to the end
shall be saved. And this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations, and then the end will come. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க. மத்தேயு 24 அதிகாரம், அந்த அதிகாரம் முழுசா நீங்க படிச்சு போய் பாருங்க நேரம் இருக்கும்போது. கடைசி காலத்துல என்னென்னலாம் நடக்கும், அது இந்த காலத்துல நடந்து கொண்டு வருகிறது. நீங்களும் நானும் பார்த்துன்னு தான் வருகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கடைசி காலம்ல, கடைசி நேரத்துல நாம் இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு கடைசி கால எச்சரிக்கையின் செய்தியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அக்கிரம் சரியா? நிதானமா படிங்க. கண்ணாடி போட்டுங்கிறீங்க. அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால, அக்கிரமம் மிகுதியானதினால் அநேகருடைய அன்பு தனித்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். உலகத்துல என்ன ஜாஸ்தி ஆயிட்டுக்குதா? அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால மனுஷனுடைய அன்பு என்ன ஆகுமா? தனிஞ்சு போகும், தனிஞ்சு போகும். இவ்வளோ நாம நல்லது செய்யறோம் இல்லையா? என்னென்ன காரியங்களோ நம்ம நல்லது செய்யறோம். இன்னைக்கு வாக்கு தத்துவம் பாருங்க. இன்னைக்கு ஸ்டே வித் ஜீசஸ்ல வாக்கு தத்துவம் பாருங்க. உன் சத்துருக்கு உன் உணவை கொடு அப்படின்னு சொல்றாரு. அதே இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? அந்த அந்த எனிமிக்கு நீ என்ன பண்ண? ஃபீட் பண்ணணும். இது நடக்கிற காரியமா? இது சத்துருவை கூப்பிட்டு வாப்பா உட்கார வச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்பூன்ல ஊட்டி நான் வைக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது அப்படி செய். அப்படி என்றால் அவனுக்கு வருகிற ஆக்கினை தண்டனையிலிருந்து நீ அவனை ஒரு வேளை தப்புவிக்கலாம். இங்க வசனம் சொல்லு பாருங்க. அக்கிரமம் மிகுதி ஆகிறதுனால மனுஷனுடைய அன்பு தனிந்து போகும், ஆனாலும் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லிட்டு 14வது வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் நடக்கணும், நம்ம வாழ்க்கையிலே நடக்கணும். ராஜ்யத்தினுடைய, அதாவது இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய இயேசு கிறிஸ்து சொன்னதான அவருடைய சுவிசேஷத்தினுடைய வேலை, இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும், நல்ல கவனிங்க, பூலோகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களுக்கும், வாசைக்காரர்களுக்கும், மொழி பேசுகிறவர்களுக்கும், ஜாதி ஜனங்களுக்கு பேதமில்லாமல் இந்த சுவிசேஷம் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். யார் சொல்லணும் சாட்சி? யார் சொல்லணும் சாட்சி? கிறிஸ்தவர்களா இருக்கிற நீ நானும் தான் சொல்லணும். மூணாவது மனுஷன் இல்ல, கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்களும் நானும் தான் சாட்சியாய் அறிவிக்கிறாங்க. சாட்சியாய் சொல்லணுங்க. என் வாழ்க்கையில என் ஆண்டவர் இயேசு இதை செய்தார். மடிந்து போக இருக்க வேண்டிய என்னை குணமாக்கினார். பாதாள குழியிலிருந்து என்னை மீட்டுக் கொண்டு வந்தார். உயிருக்காக நான் போராடி கொண்டிருந்தேன், மரண பாதையில் இருந்தேன். இயேசு என்னை ரட்சித்தார். நீயும் விசுவாசி, உன்னையும் தேவன் ரட்சிப்பார் என்று சொல்லி உண்மையுள்ள இந்த மாதிரி சாட்சிகளை சொல்லி அவருடைய நாமத்தை அறிவிக்கணுமா? அதற்கு பிறகு என்ன சொல்கிறது? அப்பொழுது முடிவு வரும். மறுபடியும் அந்த 14வது வசனத்தை படிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். ஏன் பூலோகம் எங்கும் உள்ள எல்லாருக்கும் இதை சொல்லணும்? யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் இயேசு வரும்போது இல்லையா, நடுமத்திய வானத்தில வரும்போது, ஐயோ ஆண்டவரே நீதான் ஆண்டவர் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, எங்களுக்கு யாருமே சொல்ல ஆண்டவரே, எங்க வீட்டு பக்கத்திலே இருந்தாங்க ஆண்டவரே, அவங்க கூட சொல்ல ஆண்டவரே, என் ஃப்ரெண்ட்ஸும் கூட சொல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யார்த்தையும் சொல்ல முடியாது இல்லையா? சொல்லக்கூடாது. நீங்க தான் ஆண்டவர் என்று சொல்லி எனக்கு யாரும் சொல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லவும் கூடாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, பூலோகம் எங்கும் உள்ள எல்லாருக்கும் சாட்சியாய் அறிவிக்கப்படும். இயேசு என்ற வார்த்தையை கேட்காதவங்க எல்லாம் கேட்கப்படணும். எந்த ஜாதியானோ, எந்த குலத்தானோ, எந்த கோத்திரத்தாரோ, எந்த பாஷைக்காரரோ யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை விசுவாசி, இயேசுவை அன்பு செய், இயேசுவின் குடும்பத்தை ஆதரிப்பார், இயேசுவின் குடும்பத்தை ரட்சிப்பார், இயேசுவின் குடும்பத்தை அன்பு செய்வார்.
என்று சொல்லி சாட்சியாய் அறிவித்த பிறகுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கும். அவர் வரும்போது யாரும் தெரியாது என்று சொல்லவே கூடாது. அப்படி இருந்தும் ஒரு கூட்டம் இருக்கிறது, மார்பில் அடிந்து புலம்புகிற ஒரு கூட்டம். எந்த கூட்டம் தெரியுமா? ஆண்டவரே, நீ ஆண்டவர் என்று சொன்னாங்க, ஆண்டவரே உண்மை நாங்க கேட்காம போனோம். ஜப கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க, அங்க நான் வர முடியாது போனோம். ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நாங்க போகாத போனோம். எத்தனையோ பேர் பைபிளை கொண்டு வந்து கொடுத்தாங்க, இந்த பைபிளை கூட படிக்காம போனோம். ஒரு நாளும் எங்களுக்கு அநேக ஜபத்தை கத்து கொடுத்தாங்க, அந்த கத்து கொடுத்த ஜபத்தை ஒழுங்கா செய்யறது கூட எங்களுக்கு நேரம் இல்லாத போச்சு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மார்பிலே அடித்துக் கொள்வார்கள். இதான் கடைசி காலத்திலே நடக்கும். அந்த கூட்டத்திலே நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. இந்த யூடியூப்ல பேஸ்புக்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, நம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் எத்தனையோ பலவீனங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், வேலைக்கு போனாலும் சரி போகலானாலும் சரி, இந்த ஜெப கூட்டங்கள் தடையில்லாது நடக்கிறதற்கு காரணம் எது? இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்த அந்த அன்பு ஒன்றுதான். எப்படியாகிலும் அவர் நாமத்தை அறிவிக்கணும், எப்படியாகிலும் ஜெபம் பண்ற வீடாய் மாறணும். நம் ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாய் மாறணும். நம்முடைய வீட்டுல ஜெபம் நடக்கல அப்படின்னு சொன்னா திருடன் தங்குகிற வீடா இருக்கும். யார் அந்த திருடன்? யாரு திருடன்? பிசாசு வாழுகிற இடம். ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என் தந்தையின் வீடு எல்லாருக்கும் ஜெப வீடு எனப்படும். என் தந்தையின் வீட்டை கல்லர் குகையாய் மாற்றுகிறீர்களே என்று சொல்லி எல்லாரும் அடிச்சு வெட்டினார் ஆண்டவர் அன்றைக்கு இல்லையா? அன்னைக்கே அடிச்சு வெட்டினார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்தா என்ன பண்ணுவாரு? அவர் வாயிலிருந்து வருகிற சத்தியம், பைபிள் நீங்க படிச்சு பாருங்க, அவர் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை பட்டயமாய் வருமா, அந்த பட்டயம் ஒவ்வொருவரையும் வெட்டும் என்று சொல்லி பைபிள் சொல்கிறது. பயங்கரமான சத்தியங்கள் எல்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் இப்ப நம்ம சொன்னாதன்னா நம்மளால தாங்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அக்கிரமம் மிகுதியாகிறதுனாலே அன்பு தணிந்து போகும், கடைசி வரைக்கும் நீ நிலைத்து நிற்பாய் என்று சொன்னால் ரட்சிக்கப்படுவாய். இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் எல்லாருக்கும் சாட்சியாய் அறிவிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும். அல்லேலூயா. இந்த முடிவு காலத்துல என்ன நடக்குமா தெரியுமா? அதுலயே fourth word படிங்க. And Jesus answered and said to them, take heed that no one deceives you. Amen. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Thank you Lord. நம்மளை யாரும் வஞ்சிக்க கூடாதான், ஏமாத்தி இதை சொல்லி அதை சொல்லி ஐயா அவங்க எல்லாம் கெடுக்கிறாங்க விடுங்க, இதைதான் சொல்லினுக்குவாங்க, 2000 வருஷமாய் தான் சொல்லிருக்கிறாங்க. இயேசு வராருன்னு வயசான கிழவன் கேள்வி சொல்லுவான். இயேசு வராருன்னு நான் சின்ன பையனா இருந்தாங்க அப்போ சொன்னாங்க, நானும் பெரியவன் ஆயிட்டேன், எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் புள்ளக்குட்டிகள் ஆயிடுச்சு, என் புள்ளக்குட்டிகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பேர பேத்தியெல்லாம் எடுத்துட்டேன், நானும் வயசாயிடுச்சு, இது வரைக்கும் அந்த இயேசு வரலைங்க அப்படின்னு யாராகிலும் ஒரு வயதான தாத்தா பாட்டி உங்க இடத்துல சொன்னா உங்க உள்ளத்துல விசுவாசம் வளரும், வருமா? ஆண்டவர் தாமதிக்கிறார்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குதுங்க. அதை நம்ம ஆத்மா பார்க்கலாம். பாருங்க, இங்க வசனம் என்ன அழகா சொல்லுகிற காரியங்கள் பாருங்க. என்ன சொல்றது படிங்க இன்னொரு முறை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை படிச்சு எச்சரிக்கையாயிரு. 6வது வசனம் என்ன சொல்லுது படிங்க, தமிழ்ல படிங்க. 6வது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நீ கேள்விப்படுறீங்களா? இன்னைக்கு மணிப்பூர் தேசத்துல என்னமாய் அக்கிரமங்கள் நடக்கிறது, துரோகங்கள் நடக்குது. யார் இன்னைக்கு பாக்குறாங்க? எத்தனையோ வாலிப பெண்கள் துணிமணி இல்லாத அடிச்சிட்டு போறாங்க இல்லையா? எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அந்த இடத்துல பாடுபடுறாங்க. இருக்கிற ஆலயங்களெல்லாம் இடிச்சு போடுறாங்க. இதெல்லாம் கேட்கறது யார்? ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். பழிக்கு பழி அவர் தான் வாங்கணும், நீ நான் ஜெபிக்கணும், அவ்வளவுதான். ஆமன்பானவர்களே, அவர்களுக்காக மணிப்பூர் தேசத்திற்காக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி கிறிஸ்தவர்களும் ஊழியக்காரர்களும் ஜெபித்திருக்கிறாங்க. நிச்சயமாய் தேவன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யாரெல்லாம் பம்புல் அடிச்சானோ, குச்சில் அடிச்சானோ, சவுக்குல அடிச்சானோ, கத்தியால் வெட்டினானோ அவன் ஒவ்வொரு கையில பைபிளை ஏந்தி நடக்கும்படி தேவன் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் படிச்சோம். சத்துருவை நேசி,
ஆக்கினைக்கு அவனை நீ தப்புவிப்பாய். அவனை அழிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. மணிப்பூர் தேசத்துல எத்தனையோ பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. பாரு, இந்த செய்தி தான் நம்ம கேட்கிறோம். அடுத்த வசனம், கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்க. கலங்காதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜபம் பண்ணி கொண்டிருங்க. எச்சரிக்கையா இருந்தா என்ன அர்த்தம்? ஜபம் பண்ணு. என்ன பண்ணு? எச்சரிக்கையா இருந்தா நான் மாத்திரப்பா நான் ஜாக்கிரதையா இருக்கிறேன்பா, நான் உஷாரா இருக்கிறேன்பா, வீட்டு வாசலை விட்டு வெளியே போறதுலப்பா, அது இல்ல. எச்சரிக்கையா இருந்தா ஜபத்துல எச்சரிக்கையா இரு. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இதெல்லாம் நடக்குங்க கடைசி காலத்துல. ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேதத்தில் ஆண்டவர் ஊழியக்காரர்கள் வழியாக, சீடர்கள் வழியாக, பரிசுத்த ஆவியானவர் வழியாக எல்லா சத்தியத்தை எழுதிதான் பைபிளாக உன் கையில என் கையில கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் இதை மறந்தோம் என்று சொன்னால் சாபத்திற்குள்ளான ஜனங்களாய் நீ நானும் மாறிடுவோம். பைபிளை மறக்கிறவன் கடவுளை மறக்கிறான் என்று அர்த்தம். பைபிளை நேசிக்காதவர்கள் ஆண்டவரை நேசியாதவர்கள் என்று அர்த்தம். அப்புறம் ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜாக்கிரதையாரு. ஜனத்துக்கு விரோதமாய் அதே தான் வரும். ராஜ்யத்துக்கு ராஜ்யம் முடிவு வரும். அப்புறமா கடைசியில சொல்றது உடனே முடிவு வராது. இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பமா இருக்கிறது. இதான் ஸ்டார்ட். ஆரம்பமே வேதனையா இருக்கிறதுனா முடிவு எப்படியா இருக்கும்? உபத்திரவ காலம் வரும் 3 வருஷம். அதற்கு அப்புறம் மகா உபத்திரவ காலம் வரும். இயேசு என்று சொல்லவே கூடாது. சொன்னா அடிக்குவான், சொன்னா வெட்டுவான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அந்த காலத்துல நீங்களும் நானும் எப்படி கிறிஸ்தவர்களாய் வாழ போறோம்? ஆகவேதான் சபையை சந்திக்க வருகிறார் ஆண்டவர் ரகசிய வருகையில. அந்த நாட்களுக்குள்ளாக ஆண்டவரோடு கூட நாம எல்லாரும் போயிடணும். ஆமன்மானவர்கள், அதுக்காக தான் இந்த விசேஷமான செய்தி ஆண்டவர் உங்களுக்கும் நமக்கும் கொடுக்கிறார். கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்துவின் வாழ்க்கை மிக பயங்கரமா இருக்கும். கேட்டின் மகன் வந்து எல்லாரையும் அநியாய வகத்துல அவன் நடத்த போகிறான். அவன் வரும்போது அந்த சத்தியத்திற்குள்ளே நீங்களும் நானும் நிலைத்து நிற்போம் அப்படின்னு சொன்னான். ஆண்டவர் மகா பெரிய தண்டனிலிருந்து உன்னையும் என்னையும் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். 1 பேதுரு 1:26 வசனமாக சீக்கிரம் 2 வசனத்தை படிக்கலாம். சரி, 1 பேதுரு 4:7 வசனம். But the end of all things is at hand. Therefore be serious and watchful in your prayers. ஆமென். 1 பேதுரு 4:7. அங்கே சொன்ன இல்லையா, ஜாக்கிரதையா இரு, எச்சரிக்கையா இருன்னு இங்க சொல்றாரு பாருங்க. எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும்? எதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இதைத்தாங்க ஆரம்பத்துல சொன்னது. ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு. எதுக்காக? ஜெபம் பண்ணுவதற்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய சொந்த பந்தங்களுக்காக, நம்முடைய தெருவுக்காக, நம்முடைய ஏரியாவுக்காக, நம்முடைய தலைவர்களுக்காக, நம்முடைய எம்எல்ஏக்காக, எம்பிக்களுக்காக, ஏரியா இன்சார்ஜுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். யார் என்னன்னா செஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. முடிவு, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே அது பக்கத்துல வாங்க. 1 John 2nd chapterல அங்கே 18th word பாருங்க. அங்க கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும்போது அவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வான் என்று சொல்லி இங்க பைபிள் சொல்கிறது. அந்தி கிறிஸ்துவுக்கு எச்சரிக்கையாரு. 1 John 2nd chapter 18th word. Little children, it is the last hour, and as you have heard that the Antichrist is coming, even now many Antichrists have come, by which we know that it is the last hour. ஆமென். புரியுதா உங்களுக்கு? தமிழ்ல படிங்க. 1 யோவான் 2:18 வசனம். பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம்.
கடைசி காலத்துல கடைசி நேரத்துல இருக்கிறோம். அந்தி கிறிஸ்துவின் காலத்துல இருக்கிறோம். அநியாய காலம், அக்கிரம காலம், துரோக காலம், இது வஞ்சிக்கப்படுகிற காலத்துல நாம் இருக்கிறோம். நீங்களும் நானும் எவ்வளவாய் செபத்திலே தாழ்த்திருக்க வேண்டியது. இன்னைக்கு வாயை திறந்தாலே பொய் பேசுறவங்க நிறைய இருக்கிறாங்க. நாம நல்லதை சொன்னாலும் கூட இல்லையா, நம்ம நல்லதை சொன்னா ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொன்னா அது மேல 4 பொய்ய போட்டு இதைத்தான் செய்யறாங்கங்க, இதைத்தான் செய்யறாங்கங்க, இதான் பண்றாங்கங்க அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி நல்லவங்களை கூட இன்னைக்கு கெடுக்கிறவர்களா இருக்கிற கூட்டம் இருக்கிறது. அதான் மனுஷ ஜன்மம். அக்கிரமம் மிகுதியாகிறதுனாலே அன்பு தனிந்து போகும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கடைசி காலத்துல நாம் இருக்கிறோம். 28வது வசனம் படிங்க. அதே 1 John 2nd chapterல 28. And now little children abide in him, that when he appears we may have confidence and not be ashamed before him at his coming. ஆமென். 28. இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். இந்த தைரியம் எப்போ வரும்? ஜபத்துலதான் வரும். விசுவாசத்துல நிலைத்திருக்கும் போதுதான் வரும். பைபிள படிச்சுன்னு இருந்த அந்த தைரியம் வரும். நான் ஒழுங்கா கோயிலுக்கு போறேன், ஒழுங்கா பைபிள் படிக்கிறேன், ஒழுங்கா எங்க குடும்பத்துல சேர்ந்து நான் ஜெபம் பண்றேன், ஜப கூட்டத்துக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு அந்த தைரியம் நமக்கு எப்ப வரும்? ஜெபிக்கும் போதுதான். என் ஆண்டவர் வரும்போது நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நான் தைரியமா இருக்கும்படிக்கு தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. 1 Corinthians 15th chapter வாங்க. அங்கே கடைசி காலத்துல என்ன நடக்கும், நீ நான எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க வேத சத்தியம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிற காரியங்கள். 1 Corinthians 15th chapter 51. இங்கே புனித பவுல் சொல்லுகிறதான காரியம். Behold, I tell you a mystery. We shall not all sleep, but we shall all be changed. Amen. ஆமென். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரமா இருக்க வேண்டும் என்று தேவன் விருப்பத்தோடு கூட சொல்லுகிற காரியம். 1 Corinthians 15th அதிகாரம் புனித பவுல் சின்னப்பர் வழியாக 51வது வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். கிறிஸ்தவர்களுக்காக வேதத்தில் அடங்கியிருக்கிற ஒரு சில ரகசியங்களை புனித பவுல் சின்னப்பர் இதோ வெளிப்படையாய் நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரே ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ நடக்கும் தெரியுமா? அதுல 43 படிங்க. முன்னாடி எடுங்க, ஒரே ஒரு பேஜ் அப்படியே திருப்புங்க. 43 words. It is sown in dishonor, it is raised in glory. It is sown in weakness, it is raised in power. Amen. Hallelujah. உள்ளதாய் விதைக்கப்படும். எதே உன் சரீரத்துல. நீங்க நிறைய பேர் வியாதியா மரிக்கிறாங்க தெரியுமா? இதான் பலவீனத்தோடு கூட மரித்து போகிறவங்க. அவங்க விசுவாசியாய் மரித்து போனார்கள் சொன்னா என்ன சொல்றது? பலவீனத்தோடு கூட கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். மேல மேல கனவீனம் உள்ளதாய். கனமே இல்ல இல்லையா? இந்த எந்த ஒரு மேன்மை இல்ல, ஆனா ஒரே விசுவாசம் இருக்குது. எந்த ஆஸ்தி இல்ல, எந்த பாஸ்தி இல்ல, வாடகை வீட்டுலதான் இருக்கிறோம். எந்த கனமும் இல்ல. கனவீனமா இது விதைக்கப்படும். மகிமையின் ராஜா வரும்போது நீ அங்கே ராஜாவின் மகனாய் மகளாய் விசுவாசத்துல எழுந்து வரும்படியாய் செய்வார். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். வியாதியாய் ஒரு நாள் மறிக்கப்படும். பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, கால் வெட்டப்பட்டவங்க, கை வெட்டப்பட்டவங்க, ஆபரேஷன் நடந்தவங்க இல்லையா? இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க இல்லையா? அக்ஷமாத்தா நடக்கிற ஒரு காரியம். தேவனுக்கு பிரியமா இருந்தால் அவர்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பதாக இன்றைக்கு முடவனா இருக்கிற, ஊமையா இருக்கிற ஒவ்வொருவரும் அன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்துல மான்களைப் போல துள்ளி ஓடுகிறவர்களாய் மாறுவார்களாம். பலவீனமாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கப்படுவார்கள்.
அல்லேலூயா. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன தெரியுமா? அப்படியே அந்த பேஜ் திருப்புங்க, அப்படியே 57 வாங்க, 57, 58. அங்க சொல்றாரு பாருங்க. Same. But thanks be to God, who gives us the victory through our Lord Jesus Christ. Therefore, my beloved brethren, be steadfast, immovable, always abounding in the work of the Lord, knowing that your labor is not in vain in the Lord. Amen. Amen. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அதான் ஸ்தோத்திரம் சொல்றது. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதுக்காக? அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். கடைசி நேரத்திலே, கடைசி காலத்திலே நாம் இருக்கிற நாம் துதியினாலே உன் உள்ளம் நிரம்பணும், ஸ்தோத்திரத்தினாலே உன் உள்ளம் நிரம்பணும், உன் ஊடு நிரம்ப, வீடு நிரம்ப, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணினே இருக்கணும். நீ கிச்சன்ல போனாலும் சரி, பெட்ரூம்ல போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம் உள்ளத்திலே நிரம்பி கொண்டே இருக்கணும். பாருங்க, இங்க சொல்லுகிறது, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்புறம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள், நல்ல கவனிங்க, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் போகாது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், நல்ல கவனிங்க, நீங்க எப்படியா இருக்கணுமா? உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய், ஜெபத்திலே பெருமையாய் வாழுகிறவர்களாய், உச்சக்கட்டத்திலே இருக்கிறவர்களாய், பெருகுகிறவர்களாய், நீங்கள் நானும் வளரணுமா நாளுக்கு நாள். ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய விருப்பம் தான். விசுவாசத்திலே பெருகணும், நீ நம்பிக்கையில பெருகணும், கிருபையில பெருகணும், இறுக்கத்தில பெருகணும், தேவனுடைய தயவுல பெருகணும், அவருடைய மன துர்க்கத்திலே நீ நானும் பெருகி வாழ வேண்டும் என்று தேவன் நம் மேல் அவ்வளவு இரக்கத்தை வச்சிருக்கிறார், அவ்வளவு அன்பை வச்சிருக்கிறார். அவருடைய கிரியையில, செயல்பாடுகளில நீ பெருகணும். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாத கிரியை சத்தது அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கும், ஆனா கிரியை இருக்காது, செயல்பாடு இருக்காது. நான் வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிறேங்க, இங்க இருந்து பாத்துக்கிறேன், இது கிரியை இல்லாத விசுவாசம். அப்படி ஒரு விசுவாசம் ஒருவேளை பார்த்து ஆண்டவர் ரட்சித்தாலும் ரட்சிப்பார், யாருக்கு தெரியும். அது ரெண்டாவது காரியத்துல வைப்பார். விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது. அதே நேரத்துல கிரியை இல்லாத விசுவாசம் நிறைய உதவி பண்ணுவாங்க, ஆனா விசுவாசிக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, மனசாட்சி எப்படி சொல்லுதோ நான் அப்படி செய்வேன். அந்த மனசாட்சி தாங்க இயேசு. அந்த மனசு என்ன சொல்லுதோ அதாங்க இயேசு உனக்கு சொல்றாரு. ஆனா விசுவாசம் இல்லையே, செத்தது. கிரியையோடு கூட கலந்திருக்கிற விசுவாசம் தான் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. பத்தியா, இங்க பைபிள் என்ன சொல்லுது? கிரியையினாலே நீங்கள் பெருக வேண்டும், கிரியையினாலே நீங்கள் கிருபை பெற்று பெருகுகிறவர்களா இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை வளர்க்கிறார். ஆக பிரியமானவங்களே, சீக்கிரம் வாங்க, ஃபர்ஸ்ட் பீட்டர் வாங்க. 2 வசனத்தை பார்த்து நம்ம செபிக்கலாம். ஃபர்ஸ்ட் பீட்டர், அதுல 5th சாப்டர், மிக அருமையான ஒரு வசனம். நேகுமுறை நம்ம பிடிச்சிருக்கிறோம், ஆனாலும் பாருங்க, ஒரு சில காரியங்கள்ல நாம இன்னும் பலப்படாம இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பீட்டர் 5th சாப்டர், அதுல 10 and 11. But may the God of all grace, who called us to his eternal glory, by a wise, perfect, establish, strengthen, and settle you. To him be the glory and the dominion forever and ever. Amen. Amen. Hallelujah. 1 பேதுரு 5 அதிகாரம் 10, 11 என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையையும் பொருந்திய தேவன் தாமே எங்க அழைக்கிறாரா? நித்திய மகிமைக்கு, நித்திய மேன்மைக்கு, நித்திய சமாதானத்திற்கு, நித்திய உடன்படிக்கைக்கு, முடிவில்லாத வெளிச்சம் ஒளிர்வதாக அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? முடிவில்லாத வெளிச்சம், ஒளிர்வதாக அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஒளிக்கு, நித்திய ஒளிக்கு அழைக்கிற தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, எவ்வளவு காலம்? கொஞ்ச காலம். நீங்க சொல்ல, அந்த காலம் எல்லாம் முடிச்சுங்க. வேதனைக்கு மேல வேதனை, துக்கத்தின் மேல துக்கம், துயரத்துக்கு மேல துயரம் வந்துச்சுங்க. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. அதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம்.
இங்க ஆண்டவர் சொல்லிருக்கிறார், அதெல்லாம் உனக்கு கொஞ்ச காலம் பாடுது, அனுபவிக்கிற நீங்கள் உங்களை சீர்படுத்தி மறுபடியும் நம்மள என்ன பண்றாரா? சீர்படுத்தி. சீர்படுத்துறாருன்னா என்ன? தயார்படுத்துறாரு, சரிப்படுத்துறாரு. மகளே மறுபடியும் ஜெபம் பண்ணு, மறுபடியும் ஜெபம் பண்ணு, மறுபடியும் பைபிள் படி, விசுவாசத்தில் இரு, உறுதியாயிரு, சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. விசுவாசத்திலே கடைசி வரைக்கும் நிலையாய் நிற்கும்படியாக உன்னை செய்வாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. கடைசியாய் இந்த பைபிள்ல யூதா புத்தகம் எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? யூதா, ஜூடா அப்படின்னு சொல்லி பாருங்க, ரெவல்யூஷனுக்கு முன்னால இருக்கும். படிச்சிருக்கிறீங்களா? ஒரே ஒரு அதிகாரம் தான். இதுல ஆதாமுக்கு 14வது தலைமுறை, 7வது தலைமுறையில வந்த ஏனோக்கு அவர் எழுதியிருக்கிற ஒரு விசேஷமான ஒரு சத்தியம். கடைசி காலத்துல, அந்த காலத்திலே ஆதாமுக்கு 7வது தலைமுறையில வந்தவர். அதுல 14th படிங்க. Now Enoch, the 7th from Adam, prophesied about these men, also saying, Behold, the Lord comes with 10,000 of his saints. Hallelujah. 1000 வருஷம் ஒரு நாள் போல அவருக்கு இருக்கிறது. ஆதாமுடைய 7வது தலைமுறையில பிறந்தவர் சொல்கிறார். அப்பொழுதே சொல்லிட்டார், ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி. இப்ப 18வது வசனம் படிக்கலாம் தமிழ்ல. 18 படிச்சிருங்க. 18 படிங்க. கடைசி காலத்திலே, நல்ல கவனிங்க, கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இருக்கிறாங்களா இல்லையா? பரியாசக்காரர், கேலி பண்றோங்க. நீங்களாம் பைபிள் படிச்சிருக்கிறீங்களே, நீங்களாம் போய் ஜெபம் பண்ண போறீங்களே, நீங்களாம் கோயிலுக்கு போயிருக்கிறீங்களே, இவ்வளவு சீக்கிரம் போறீங்களே இல்லையா? கேலி பண்றதுல பாருங்க, அல்லேலூயா கூட்டும் போது அவன் வாயில அல்லேலூயான்னு வருதே, அதுக்காக ஆண்டவர் கிறிஸ்தவத்தம் பண்ணணும். கேலி பண்றாங்களா இல்லையா? பரியாச கூட்டக்காரர் உண்டே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும், நல்ல கவனிங்க, எப்படி நீதிமான்களை விட்டு பிரிந்து அழிந்து போகிறவர்களும், ஜென்ம பாவதாரம் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. ஜென்ம பாவத்தினால் எழுந்து கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர்களாமே. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் நடைபெறும், பிசாசின் ஆவி உடையவன். அதனாலதான் ஆரம்பத்துல நம்ம பாடணும், உந்தன் ஆவி எந்த உள்ளம் தங்க வேண்டும் சுவாமி, எந்த நாளும் அந்த நாமம் நான் பாட வேண்டும். உம்முடைய ஆவி எனக்குள்ள இல்லைன்னா நான் பெருமையானவன், நடமாடுகிற பிதம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதான்? மகா பரிசுத்தம். ஆதாமுக்கு 7வது தலைமுறை வாழ்ந்த ஏனோக்கு சொல்றாருங்க, உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணு, பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபம் பண்ணு. அப்போதான் ஆண்டவர் உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலை நிற்க செய்வார். தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். 21 புடிச்சிட்டீங்களா? அவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்க. அவர் மத்திய வானத்திலே ராஜாதி ராஜாவாய் வெள்ளை சிங்காசனத்தில கிரீடத்தோடு கூட அவர் வரும்போது அவர் உன்னை பார்த்து அன்போடு கூட அழைக்கணும், மகனே வா, மகளே வா என்று சொல்லி அவருடைய இரக்கத்திற்குள்ள, அவருடைய தயவுக்குள்ள போயிருந்தவங்க. அது இப்போதான் நடக்கும். சொல்லலாமா? வாங்க ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். அக்கிரமம் மிகுதியாகிறதுனால கடைசி காலத்துல அன்பு தணிந்து போகும், மனுஷர் சோர்ந்து போயிடுவாங்க. நீங்க வேண்டுமானா 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. கடைசி காலத்துல மகா கொடிய காலம் வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
மனுஷர் தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் அன்புணர்ச்சி உள்ளவர்காரரையும் பொறாமையுள்ளவர்களும் கபடுள்ளவர்களும் நன்மை அறியாத ஜனங்களும் தாய் தகப்பனை மதியாதவர்களும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் இந்த இடத்துல அநேக காரியங்கள் சொல்லுகிறார். அன்பானவர்களே, கடைசி காலத்துல ஆண்டவரிடத்திலிருந்து தயவு கிடைக்க, அன்பு கிடைக்க, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணோம். எல்லாருமே கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்கள் சரீரத்தில் எவ்வளவோ பலவீனங்கள், சோர்வுகள், வேதனைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், துயரங்கள் இருக்கிறார் ஆண்டவரே. ஆனாலும் சுவாமி, விசுவாசத்திலே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எங்களை மறுபடியுமாய் நீ சீர்படுத்துவீர் என்று சொன்னீரே. நாங்கள் சீராக நிற்க, நிலையாய் நிற்க, பலனுள்ளவர்களாய் நிற்க, ஆண்டவரே நாங்கள் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க, எங்கள் விசுவாசத்தில உறுதியாய் நிற்க, ஆண்டவரே நாங்கள் எச்சரிக்கையாய் இருந்து, ஜபத்தில உறுதியாய் இருந்து, ஜபத்தில காத்திருந்து, உடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்களாய் நாங்கள் ஏமாந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, உபத்திரவ காலத்திலேயோ மகா உபத்திரவ காலத்திலேயோ நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு 1000 அரசாட்சிக்குள்ளே நாங்கள் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்கிறதற்காய் நன்றி. கோடி கோடி நன்றி ஆண்டவரே. திருச்சபை சந்திக்கிற அந்த நாட்களே ஆண்டவரே, நீர் எங்களை சந்திக்கணும் ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு கூட வந்திருந்தோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு கூட நிலையாய் வாழணும் ஆண்டவரே. இரவும் பகலுமை துதிக்கிற கூட்டத்தாரோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய், குருத்தோலை கையில ஏந்தினவர்களாய், உம்மை இரவும் பகலும் ஆராதிக்கிற பரிசுத்தவான்கள் கூட்டத்தாரோடு கூட, தேவ தூதர்களோடு கூட, வெண்ணாயாடை அணிந்து உம்மை என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுகிற கூட்டத்தாரோடு கூட நாங்கள் பங்கேற்க சுவாமி. இதோ எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை தயார்படுத்தும் ஆண்டவரே, எங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே, எங்களை சீரப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை நிலை நிற்க செய்கிறதற்காக விசுவாசத்திலே நிலைத்து நிற்கிறவர்களாய் இந்த சத்தியத்தை யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் உணர்வார்களாக, உணர்ந்து 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 பரலோக தேவனை துதிப்பார்களாக, ஆராதிப்பார்களாக, உம்மை தேடுவார்களாக. இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்களை செபிக்கும் போது தயவுசெய்து பைபிளை படிங்க, அனுதினமும் பைபிளை படிங்க, அனுதினமும் பைபிளை படிங்க என்று நாங்கள் சொல்லுகிறோம். அவர்களும் படிக்கிறார்கள் ஆண்டவரே. படிக்கும் போதே நீர் அவர்களை தொடும் ஆண்டவரே. அநேக வீடியோ ஆண்டவரே, இந்த நற்செய்திகளை கேட்கும் போதே நீ அவர்களை தொடும் ஆண்டவரே. அவர்களுடைய பிள்ளைகளை தொடுங்க. வருகைக்கு ஆயத்தமா இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற வயலட் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம், மேரி பிரகாசத்துக்காக ஸ்தோத்திரம், டயானா அவருடைய கணவருக்காக, புது தம்பதிக்காக ஸ்தோத்திரம், பவனி அம்மாக்கா ஸ்தோத்திரம், அவருடைய 3 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வினோதுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே ரேகுல், ரெனிட்டா, ரீனாவுக்காக, ஏசுராஜாவுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே வர தடைப்பட்டு போன தச்சமாவுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே மேரி அற்புதம் மேரி அம்மாவுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே கடைசியில வந்திருக்கிற அருமையான தாயார் ஆண்டவரே, என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே சமூகத்திற்கு ஓடோடி வருகிற இந்த தாயாரை விசேஷமாய் ஆசீர்வதிங்க. மகளை ஆசீர்வதிங்க, பேரை பேத்தி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல சுகபலத்தை கொடுங்க. என்னைய வயலட்டையும் எங்கள் குடும்பத்தை கூட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய ஊழியம் தடையாகாதபடி ஆண்டவரே, உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ளும். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். இருதயத்தின் மேல் கை வைத்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம்ம எல்லார் மேலும் என்றைக்கு என்றைக்கும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க கடைசி பாடல், இந்த ஜெபத் தோட்ட புத்தகத்துல 139வது பாடல். நம்முடைய சிந்தனையும் நம்முடைய நோக்கமும் எப்படியா இருக்கணும் சொல்லி பாடி தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். நன்றி, நன்றி, நன்றி. Thank you, Lord.
ஹல்லேலூயா. இந்த நாளிலே செய்தி நமக்கு எல்லாருக்கும் மிகுந்த பிளஸிங்கா இருந்துச்சு இல்லைங்களா? பிரோஜனமா இருந்துச்சு இல்லையாமா? தேவனுடைய வார்த்தைகள் மிகவும் நமக்கு பிரோஜனமாய் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அதை தியானித்து பாருங்க. அவர் வருகையில் நாம காணக்கூடிய காரியங்கள் அவ்வளவு பயங்கரமா இருக்குது பாருங்க. அநேகர் நம்மை வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறாங்களாம். ஆகையால் வசனம் சொல்லுகிறது, நீங்க எச்சரிக்கையா இருங்க, முடிவு மிகவும் சமீபமா இருக்கிறது. பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறபடியால இந்த காலத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க என்று சொல்லுகிறது. அதே போல பிள்ளைகளே, உங்கள் வருகையில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவரில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறது. இந்த ஜெபங்கள், இந்த உபவாசம், நிறைய பேர் ஜெபிக்கிறோம், நிறைய பேர் உபவாசத்தோடு இருக்கிறோம். எதுக்குங்கம்மா? எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். இந்த பூமி நமக்கு நிரந்தரம் கிடையாது. லோக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம். ஆகவேதான் சொல்கிறது, அவர் வருகையில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவரில் நிலைத்திருக்கும் போதுதான் அவர் என்ன பண்றார்களாம், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறாராம். ஜெயத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, கொஞ்ச கால பாடுகள். நம்ம நினைக்கணும், ஐயோ நிறைய பாடுகள் எனக்கு போல யாருக்குமானா. ஆனா அந்த பாடுகளை கர்த்தர் என்ன பண்றாராம், ஸ்திரப்படுத்துகிறாராம், ஸ்திரப்படுத்துகிறாராம், பலப்படுத்துகிறாராம், நிலை நிறுத்தவும் செய்கிறார் என்று சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வோம், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம இருப்போம். ஆகவே இந்த ஜெபத்தொட்டு செய்கிறீங்க. 139வது பாடல். என்னதான் பேச போகிறோம், எப்படிதான் மூச்சு விட போகிறோம், இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, 139வது பாடல். பரலோகம் தாயின் பேச்சு, பரிசுத்தம் தாயின் மூச்சு. பரலோகம் தாயின் பேச்சு, பரிசுத்தம் தாயின் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். தானானா தானானா தானானா, தானானா தானானா தானானா, தானானா தானானா தானானா, ஆமென். தானானா தானானா தானானா. வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்துக் கொள்வார். வருவார் மேகங்கள் நடுவே, தன்னோடு சேர்த்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், நம்மை கூடவே வைத்துக் கொள்வார். தானானா தானானா தானானா, தானானா என்னோடு கூட கோடான கோடி சரணங்கள் சேருவார். என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்துக் கொள்வேன். கூட்டி சென்றிடுவேன், கூட்டி சென்றிடுவேன். தானானா தானானா தானானா, ஆமென். தானானா தானானா தானானா, ஆமென். தானானா தானானா தானானா, தானானா தானானா தானானா. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கை, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே யாருக்காக வாழணும்? இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். அறிக்கையிடுங்க, இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய். அல்லேலூயா. சுவிசேஷம் என்பது என்னமா? தேவனுடைய வார்த்தைகள். அவருக்காக அவரே பிழைத்திருப்போம். அந்த சுவிசேஷம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க. அப்போதெல்லாம் என்ன இருக்கும்? உங்க பேச்செல்லாம் பரலோகமா இருக்குமா, உங்க மூச்செல்லாம் பரிசுத்தமா இருக்குமா. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். Be careful, Jesus coming soon. ரெடியா இருப்போமா? God bless you all. Thank you. கரங்களை உற்சாகமாய் தட்டி